ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் ஒன் சேனல். நம்ம வந்து 10th புக்கில் உறவுகளும் சார்புகளும் இந்த சாப்டரில் வந்து சார்புகளுக்கான சோதனை இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டு இல்லைனா ஒரு கொஷின் கொடுத்துட்டு இது வந்து சார்பா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சார்பா சார்பு இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்குல்ல, இதை வந்து நம்ம உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நான் குழந்தை அப்படின்னு வச்சுக்கிறேன். குழந்தை. இதை வந்து நம்ம பெற்றோர் அப்படின்னு வச்சுக்கலாம். பெற்றோர். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 5 விஷயம் சொல்ல போகிறேன். இந்த 5 விஷயத்தையும் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த படத்தை பாருங்கள், இது எப்படி இருக்குது. இப்போ ஏ அப்படிங்கிறது பியோட உறவில் இருக்குது, பி அப்படிங்கிறது கியூவோட உறவில் இருக்குது, சி அப்படிங்கிறது ஆரோட உறவில் இருக்குது. இப்போ இது வந்து குழந்தை அப்படின்னு எடுத்துருக்கோமா, இது வந்து பெற்றோர் அப்படின்னு எடுத்துருக்கோமா. இதில் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பெற்றோர் இருக்காங்க பாருங்கள். இதில் இருக்க எல்லாத்துலேயுமே வந்து ஒரு குழந்தைக்கும் ஒரு பெற்றோர் இருக்காங்க. அது தனித்தனியாக இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் இது வந்து ஒரு சார்பாகும். இப்போ ஃபஸ்ட்டு இது நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் உள்ள ஒரு குழந்தைக்கும் ஒரு பெற்றோர் இருக்காங்க. இது இந்த மாதிரி இருந்தால் இது சார்பாகும். இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போ இதை பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்க ஒரு குழந்தைக்கு ஒரு பெற்றோர் இருக்காங்க. அடுத்து இருக்க குழந்தைகள் 2 பேருக்குமே வந்து ஒரே பெற்றோர் தான். இப்போ இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து என்னென்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு பெற்றோர் இருக்கலாம், ஒரே பெற்றோருக்கு 2 குழந்தைகள் இருக்கலாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு இது வந்து என்ன சொன்னோன்னா, உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு பெற்றோர் இருக்காங்க. இதில் வந்து என்னென்னா, ஒரே பெற்றோருக்கு 2 குழந்தைகள் இருக்கலாம். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்னென்னா வந்து, ஒரு பெற்றோருக்கு வந்து குழந்தைகள் இல்லாமல் கூட இருக்கலாம். இப்படி இருந்தாலும் சார்பாகும். பாருங்கள், இந்த பெற்றோருக்கு வந்து இந்த இதில் வந்து எதோடையும் வந்து உறவில் இல்லை. அப்படி இருந்தாலும் வந்து அது சார்பாகும். ஒரே பெற்றோருக்கு 2 குழந்தைகள் கூட இருக்கலாம். நம்ம இந்த சைடில் உள்ளதெல்லாம் குழந்தைகளாக எடுத்திருக்கோம், இந்த சைடில் உள்ள இதெல்லாம் பெற்றோர்களாக எடுத்திருக்கோம். அந்த மாதிரி வச்சு போடணும். ஒரே பெற்றோருக்கு 2 குழந்தைகள் கூட இருக்கலாம். பார்த்துக்கோங்க, இந்த டயக்ராமில் உள்ளதும் சார்பாகும். இப்போ நம்ம 3 பாயிண்ட் பார்த்துருக்கோம். இப்போ இதை பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து ஒரு பெற்றோர் இருக்காங்க. இந்த குழந்தைக்கு வந்து 2 பெற்றோர் இருக்காங்க. இதே மாதிரி ஒரு குழந்தைக்கு 2 பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா அது வந்து சார்பு ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெற்றோருக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்கலாம், ஆனால் ஒரு குழந்தைக்கு 2 பெற்றோர்கள் இருக்க மாட்டாங்க. இப்போ இது வந்து சார்பு ஆகாது. இதான் வந்து 4வது பாயிண்ட். அடுத்து 5வது பாயிண்ட் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து சி அப்படின்னு ஒரு குழந்தை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சி அப்படின்னு ஒரு குழந்தை இருந்து இங்கே எந்த ஒரு பெற்றோரோடையும் ஜாயிண்ட் ஆகாமல் இருந்தாங்கன்னா அதுவும் வந்து சார்பாகாது. ஏன்னா இங்கே உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் வந்து பெற்றோர்கள் இருக்கணும். இப்போ இங்கே சீனு இருந்து பெற்றோரோட ஜாயிண்ட் ஆகாமல் இருந்தாங்கன்னா அது வந்து சார்பாகாது. ஆனால் பெற்றோரில் வந்து இந்த மாதிரி தனியாக பெற்றோர்களுக்கு வந்து குழந்தைகள் இல்லாமல் இருந்துச்சுன்னா இது சார்பு தான். இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை வச்சு நம்ம கொஷின் பார்க்கலாம். இப்போ இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இது வந்து 10th புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டரில் எடுத்துக்காட்டு 1.8 எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிற கணத்தில் -5 1 3 4 அப்படிங்கிற உறுப்புகள் இருக்குது. மற்றும் ஒய் அப்படிங்கிற கணத்தில் ஏபிசி அப்படிங்கிற உறுப்புகள் இருக்குது எனில் எக்ஸிலிருந்து ஒய்க்கு பின்வரும் உறவுகளில் எவை சார்பாகும். இப்போ இதை கொடுத்துட்டு நமக்கு வந்து ஒரு 3 கொஷின் கேட்காங்க. இல்லை ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். உறவு R1 ஈக்குவல் டு -5, A 1, A அடுத்து 3, B. இப்போ இதை வந்து நம்ம அம்புக்குறி படம் வரைஞ்சி அதில் குறிக்கணும். குறிச்சிட்டு சார்பா என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்குதா அவங்க எக்ஸிலேருந்து ஒய்க்குன்னு கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு உள்ளது எக்ஸு, அடுத்து வந்து ஒய். இப்போ இந்த எக்ஸ் அப்படிங்கிற கணத்தில் உள்ள எல்லா உறுப்புகளையும் எடுத்து எழுதிட்டேன். அடுத்து ஒய் அப்படிங்கிற கணத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுமே எழுதியிருக்கேன். இப்போது இதை எழுதிட்டு இப்போ இதுக்கு வந்து கொஷினில் அவங்க கொடுத்துருக்காங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உறவு அமைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து -5, A அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போது -5லேருந்து A இது வந்து உறவில் இருக்குது. அடுத்து 1, B 1, A 1, A அடுத்து வந்து 3, B. பாருங்கள்,
இப்போது இதை வந்து நம்ம குழந்தைகள் அப்படின்னு எடுத்திருந்தோம், இது வந்து பெற்றோர்கள் அப்படின்னு எடுத்திருந்தோம். இப்போ -5 அப்படிங்கிற குழந்தைக்கு ஏ அப்படிங்கிற பெற்றோர் இருக்காங்க, -1 அப்படிங்கிற குழந்தைக்கு ஏ அப்படிங்கிற பெற்றோர் இருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் ஒரே பெற்றோருக்கு வந்து 2 குழந்தைகள் கூட இருக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து 3 அப்படிங்கிறதுக்கு வந்து பி அப்படின்னு ஒரு பெற்றோர் இருக்காங்க. இப்போது நான் இங்கே வந்து சி அப்படிங்கிற பெற்றோருக்கு குழந்தைகள் இல்லை, இப்படி இருந்தால் கூட ரைட்டு தான். ஆனால் 4 அப்படிங்கிற குழந்தைக்கு ஒரு பெற்றோர் கூட இல்லை. இப்போ இந்த 4 அப்படிங்கிறது குழந்தைக்கு ஒரு பெற்றோர் கூட ஒரு நம்பர் கூட உறவில் இல்லை, அதனால இது வந்து சார்பாகாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா R1 அப்படிங்கிறது சார்பாகாது. ஏன்னா அதுக்கான காரணம் வந்து 4 belongs to Xக்கு ஒய்யில் வந்து நிழலுறு இல்லை. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா 4 அப்படிங்கிற குழந்தைக்கு வந்து ஒய் அப்படிங்கிற வந்து பெற்றோர் அப்படிங்கிறவங்க யாருமே இல்லை, அதனால இது வந்து சார்பாகாது. அடுத்த கொஷின் பாருங்கள். R2 அப்படிங்கிற உறவில் வந்து -5, B 1, B 3, A 4, C. இப்போ இந்த ஜோடியெல்லாம் வந்து நம்ம அம்புக்குறி படத்தில் குறிக்கணும். இப்போ -5, B 5, B கொடுத்துருக்காங்களா? அடுத்து 1, B, அப்புறம் 3, A. A, அதுக்கப்புறம் வந்து 4, C. இப்போ இதை பாருங்கள். -5 அப்படிங்கிற குழந்தைக்கு B அப்படிங்கிற பெற்றோர் இருக்காங்க, 1 அப்படிங்கிற குழந்தைக்கு B அப்படிங்கிற பெற்றோர் இருக்காங்க. ஒரே பெற்றோருக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்கலாம். அடுத்து 3 அப்படிங்கிற குழந்தைக்கு A அப்படின்னு ஒரு பெற்றோர் இருக்காங்க, 4 அப்படிங்கிற குழந்தைக்கு C அப்படின்னு ஒரு பெற்றோர் இருக்காங்க. இப்போ இந்த இதுக்கும் பெற்றோர் இருக்காங்க, இவங்களுக்கும் பெற்றோர் இருக்காங்க. அப்போ இதில் உள்ள எல்லா குழந்தைக்கும் ஒவ்வொரு பெற்றோர் இருக்காங்க. இப்போ அதனால் இது வந்து சார்பாகும். பாருங்கள், R2 அப்படிங்கிறது ஒரு சார்பாகும். காரணம் வந்து என்னென்னா எக்ஸின் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரே ஒரு நிழலுறு ஒய்யில் உள்ளது. இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். R3 அப்படிங்கிற உறவுக்கு வந்து -5, A 1, A 3, B 4, C 1, B. இப்போ இந்த இதெல்லாம் வந்து நம்ம அம்புக்குறி படத்தை குறிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, -5, ஏவா, -5, A. அடுத்து வந்து 1, A 1, A. அடுத்து வந்து 3, B 3, B. அடுத்து வந்து 4, C 4, C. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1, B கொடுத்துருக்காங்க, 1, B. பாருங்கள், -5 அப்படிங்கிறது வந்து ஏக்கு ஒரு உறவு இருக்குது. அப்போ -5 அப்படிங்கிற குழந்தைக்கு ஏ அப்படிங்கிற ஒரு பெற்றோர் இருக்காங்க. இப்போது இதில் 4 அப்படிங்கிற குழந்தைக்கு C அப்படின்னு ஒரு பெற்றோர் இருக்காங்க, 3 அப்படிங்கிற குழந்தைக்கு B அப்படின்னு ஒரு பெற்றோர் இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், 1 அப்படிங்கிற ஒரு குழந்தைக்கு A, B அப்படின்னு 2 பெற்றோர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து 2 பெற்றோர் வந்தாங்கன்னா அது வந்து சார்பாகாது. R3 அப்படிங்கிறது சார்பாகாது. காரணம் வந்து என்னென்னா 1 belongs to Xக்கு 2 நிழலுறுக்கள் உள்ளன, A belongs to Y மற்றும் B belongs to Y என உள்ளன. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோலேருந்து சார்பு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் வந்து வேறு ஒரு கொஷினுக்கான ஆன்சர் பார்க்கலாம்.